இப்போ நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்களா ப்ரோ, அவங்க ஐடிக்குள்ள வரதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த சர்டிஃபிகேஷன் முடின்றாங்க, இல்லைன்னா இந்த 3 மாச கோர்ஸ் 6 மாச கோர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஸோ நீங்க as a எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் வேணாலும் எந்த இது வேணாலும் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். மெடிக்கல் பில்லிங் இருக்கு, மெடிக்கல் பில்லிங் படிக்கலாம். ஐடிலடா போனா மெடிக்கல் பில்லிங் படிக்கலான்றீங்க, எதனால ப்ரோ அதை சஜஸ்ட் பண்றீங்க? மோஸ்டா அதான் கோர்சஸ் படிக்கலாம். ஆனா வந்து எல்லா கம்பெனியுமே வந்து கோர்ஸ் வச்சிருந்தாதான் வந்து ஜாபுக்கு எடுக்கிறோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதை தவிர்த்து யாருமே வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து இந்த கிளவுட் டெவாப்ஸ் அந்த ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாலாம் யாருமே ஃபோக்கஸ் பண்ண வேணாம். பேசிக்கா வந்து ஸோ இப்போ நிறைய ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஐடிக்குள்ள வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ என்ன கோர்ஸ் படிக்கலாம் ப்ரோ, ஆர் என்ன சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு வரலாம் நீங்க நினைக்கிறீங்க? மோஸ்டா பாத்தீங்கன்னா ஏஐ தான் எலிவேட் ஆயிட்டு வந்து மோஸ்டா ஏஐ கோர்ஸ் படிக்கலாம். அதை தாண்டி பார்த்தா மெடிக்கல் பில்லிங், திஸ் ஆர் த கோர்சஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் கோர்ஸ். நிறைய பேர் ஏஐ கோர்ஸ்ன்றீங்க, ஏஐல என்ன எடுத்து படிக்கலாம் ப்ரோ, அண்ட் ஃபியூச்சர்ல எதுக்கு ஸ்கோப் இருக்கு? ஏஐ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். மெடிக்கல் பில்லிங் இருக்கு, மெடிக்கல் பில்லிங் படிக்கலாம். கோர்ஸ் ஐடிலடா போனா மெடிக்கல் பில்லிங் படிக்கலான்றீங்க, எதனால ப்ரோ அதை சஜஸ்ட் பண்றீங்க? மோஸ்டா அதான் வைடா தான் இருக்குது. மோஸ்டா பாத்தீங்கன்னா ஒமேகா ஹெல்த் கேர் இருக்கு, ஆக்சஸ் ஹெல்த் கேர் இருக்கு. மோஸ்டா வந்து மெடிக்கல் பில்லிங் தான் ஓவராலா நிறைய இருக்கு. மெடிக்கல் பில்லிங் படிக்கலாம். ஸோ ஹெல்த் கேர் செக்டர் நிறைய இருக்கறனால மெடிக்கல் பர்சனல் கோடிங் படிக்கலாம். தீஸ் ஆர் மை சஜஷன். ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் வேணாலும் எந்த இது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஸ்கில் செட்ல அவங்க வந்து இதா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த இது வேணாலும், நீங்க டெவாப்ஸா இருக்கலாம், டெவலப்மெண்டா இருக்கலாம், டெஸ்டிங்கா இருக்கலாம், ஆனா நீங்க அதில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. நீங்க என்ன உங்களுக்கு பிடிச்சதை நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் கோர் நாலேஜ் அது அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கோர் கம்பெனியை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிடலாம். பட் அப்படி எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது டெக்னிக்கல் நாலேஜ் வேணுங்கிறது அதுக்கான ஏதாவது ஒரே இது எடுத்தவங்க படிச்சாலே அதுவே போதும். மினிமம் ஒரு 3 months கோர்ஸே இருக்குது. அந்த 3 months கோர்ஸ் நீங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அதுலயே வந்து அவங்க உள்ள வந்துடலாம். 3 months கோர்ஸ் சொன்னீங்களா, என்ன கோர்ஸ் படிக்கலாம் ப்ரோ உள்ள வரதுக்கு? மினிமம் வந்து பைத்தான் தெரிஞ்சா போதும் ப்ரோ. பைத்தான் ஃபுல் ஸ்டாக் ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும் ப்ரோ. உள்ள வந்து அவங்க சர்வை பண்ணிக்கலாம். டெஸ்டிங் ரிலேட்டட் கோர்ஸ்னா என்ன கோர்ஸ் ப்ரோ சஜஸ்ட் பண்ணுவீங்க? டெஸ்டிங்னா வந்து இப்போ வந்து ஃபுல்லா வந்து ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்ததுனால அவங்க வந்து ஃபுல் ஆட்டோமேஷன்லயே வந்துடும். ஆட்டோமேஷன் அவங்க ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் படிச்சாலே அவங்க வந்து உள்ள வந்துடலாம் ப்ரோ. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் படிச்சா ஈஸியா இருக்கும்ன்றீங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டெவலப்மெண்ட் சைடுல போனா பைத்தான் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து ஃபுல்லா படிக்கலாமா? ஆமா ப்ரோ. அது ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும் ப்ரோ. ஃபுல்லா வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா அவங்க வந்து ஐடி ஜாப் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு டிசைட் பண்ணணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இருக்கு, அது மாதிரி நிறைய இருக்கு. ஏ டெவலப்பர் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பர்டிகுலர் ஃபீல்ட்ல போறாங்களோ அதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கோர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி லெட்ஸே இப்போ ஃபுல் ஸ்டாக் போறாங்கன்னா பைத்தான்ல ஃபுல் ஸ்டாக் போறாங்களா, ஜாவாவா, C++ஆ, ஜாவா, எது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அதை டிசைட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி போனாங்கன்னா கோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாம இப்போ லெட்ஸே காசு கட்டிட்டு அவன் வந்து பிராண்டிங் பண்றான், நான் இதை சொல்லித்தரேன் அதை சொல்லி அப்படின்னு இல்லாம அந்த பிராண்டிங்கை நம்பாம உங்களுக்கு என்ன வரும், எந்த திறமையை போனோம்னா ஈஸியா இருக்கும். It's not only about the courses. Whenever you're in a college, the main thing is you have to do work on the projects that will feed you everything in the IT. So without project, that's very tough. While you are whatever your courses you are doing, based on the course, you have to come on with the projects that when related to that. So you can do a free certification like Coursera, EDX, Kaggle, so that you will get easily from that. கோர்சஸ் படிக்கலாம். ஆனா வந்து எல்லா கம்பெனியுமே வந்து கோர்ஸ் வச்சிருந்தாதான் வந்து ஜாபுக்கு எடுக்கிறோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்கில் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு தான் பார்த்தாங்க. கோர்ஸ் எதுவும் இல்லை, அவங்க வந்துட்டு கோடிங்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். லைக் எக்ஸாம்பிள் ஜாவா இல்லைன்னா பைத்தான், அவங்க கோடிங்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். கோர்ஸ் எதுவும் பண்ணணும்ட்டு தேவையில்ல. கோடிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றீங்க. சோ என்ன விஷயம், என்ன லாங்குவேஜ்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐடிக்குள்ள? இப்போ நீங்க பார்த்தா பைத்தான், இப்போ ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ பைத்தான் படிச்சா ஸ்ட்ராங்கா இருக்கும். பைத்தான்ல ஏ ரிலேட்டடா போனா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோஸ்டா எல்லாருமே வந்து ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் படிச்சா பெட்டர். எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க. ஐடியில் வந்து மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஈஸியா உள்ள வரணும்னா வந்து ஃபுல் ஸ்டாக் படிக்கணும். எஸ்பெஷலி ஜாவா பேக்ரவுண்டா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்ல வந்து ரியாக்ட் ஜேஎஸ் படிக்கலாம். ரியாக்ட் ஜேஎஸ் வந்து செம ஸ்கோப் இருக்கு. ஸோ அதை தவிர்த்து யாருமே வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து இந்த கிளவுட் டெவாப்ஸ் அந்த ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாலாம் யாருமே ஃபோக்கஸ் பண்ண வேணாம். பேசிக்கா வந்து இந்த HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் அண்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு ஒன்ஸ் அதுல எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு எய்தர் ஆங்குலர் பிடிச்சிருந்தா ஆங்குலர் போகலாம், இல்லை ரியாக்ட் ஜேஎஸ் பிடிச்சிருந்தா ரியாக்ட் ஜேஎஸ் போகலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்க இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பார்ட். பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் எண்ட் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு
சும்மா அந்த பிஹெச்பி அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி ஒரு இன்சர்ட் அந்த மாதிரி சின்னதா பண்ணி பார்த்துட்டு ஒன்ஸ் நல்லா ஃபெமிலியரைஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்க ஒரு கோர் ஜாவா எடுத்து கோர் ஜாவால இருந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் பூட்டு அப்புறமா அதுல ஏபிஎஸ் கிரியேட் பண்ணி எப்படி ஏபிஎஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டோட இன்டகிரேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இன்டர்வியூஸ் கிராக் பண்ண ஈஸியா இருக்கும். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. கோர்ஸ்லாம் சர்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் லைக் ஸ்பெசிஃபிக்கா இல்ல, ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசிக் நல்லா தெரிஞ்சு நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு உள்ள வாங்க. அப்புறம் SQL அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாம் உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் பேசிக் ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் அது இருந்தாலே உள்ள வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அவங்களே வந்து எல்லாமே நமக்கு ட்ரெயின் பண்ணிடுவாங்க. என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலன்னா ஒவ்வொருத்தரும் ஓன சஜஸ்ட் பண்றாங்க. நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிச்சுட்டு வாங்கன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஜாவா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாவா கூட சேர்த்து இன்னொரு அலைட் கோர்ஸ் மாதிரினா என்ன பண்ணலாம்? ஃபுல் ஸ்டாக் அந்த மாதிரி பாத்துக்கோங்க. அந்த மாதிரி பைத்தான் ஆர் ஜாவா ரெண்டுல ஏதாச்சும் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபியூச்சர் இருக்கு அதுல. டெஸ்டிங் பிளஸ் கோடிங் எப்படி ஒர்க் ஆகும் நினைக்கிறீங்க? டெஸ்டிங்கும் படிக்கலாமா கோடிங்கோட சேர்த்து? கோடிங் தெரிஞ்சா டெஸ்டிங் வந்து எப்படி சொல்றது, டெஸ்டிங் ரொம்ப ஈஸி தாங்க, கோடிங் தான் முக்கியம். அத நல்லா படிக்க சொல்றீங்க. நானும் டெஸ்டரா தான் உள்ள வந்திருக்கேன். கோடிங் தான் எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் டெஸ்டிங்லாம் பண்றாங்க. நீங்க டெஸ்டிங் இல்லாட்டா என்ன கோர்ஸ் படிச்சீங்க? இல்ல என்ன டூல் கத்துக்கிட்டீங்க? நான் வந்து ETL டூல்ஸ், செலினியம் அந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிக்கா அந்த மாதிரி கத்துக்கிட்டு ஈஸியா உள்ள வந்துட்டீங்க. Fine. So it's not about the courses and all actually. So it's about their skill set which they want to possess. So everyone is into different fields, right? So in whichever field they want to be, they have to experiment within their bachelor's. And based on the current market, it's completely about the skill set. The degrees doesn't matter, and the reputation does matter of the college. But what I would say is, end of the day, all your skill set is what matters. So if it's not just about AI is one of the boom right now. So if you want to be in AI, you can. If you want to be in development, you can. If you want to be in DevOps, you can. But it's all about the skill set you want to possess based on what you want to learn. So that's what my take is on. It's not about the course, it's about the skill set, right? Yeah. Skill set is really important. You can get it from anywhere. There's a lot of options available, be it ChatGPT, be it YouTube, be it Coursera, whatever it is. So if they possess the right amount of skills, right, so they can be at great places in IT. I know there is recession and market is pretty bad right now, but it's not gonna stay long. So yeah, it's gonna change. டஃப் இருக்கணும். அதுக்கு நீங்க சர்டிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க யூடியூப்ல போயிட்டு நிறைய நோண்டணும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா லிங்க்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளோ யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, நீங்க கோர்ஸ்னா காசு கொடுத்து அது ஒன்று வாங்கி அவ்வளோ எஃபர்ட்லாம் போடணும் அவசியம் இல்லை. நீங்க யூடியூப்ல போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுவே போதும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டொமைன் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது ரிலேட்டடா இருக்கோ நீங்க அதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வரிசையா அதுவே கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு யூடியூப்ல எல்லாமே இருக்கு. கோர்ஸ்னு ஒன்று தேவைப்படாது. ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கணும். பைத்தான், ஜாவா, APIs ரிலேட்டடு. ஸோ அதில் ப்ரோக்ராமிங் நாலேஜில் ஸ்கில்லாக இருந்தாலே ஐடியில் வந்துடலாம். ஏன்னா நம்ம காலேஜில் படிக்கிறது எல்லாமே தாண்டி நம்ம ஸ்கில்ஸ் நிறைய ஆட் பண்ணப்போ தான் நம்ம ஜாப் நல்லா இருக்கும். நான் டெஸ்டிங் இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது ஆஸ் மேனுவல் டெஸ்ட்டை தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு எந்த ஒரு ஸ்கில் செட்டும் நான் தேவைப்படல. ஸோ ஃப்ரெஷராக இங்கே ஓப்பனிங் போட்டப்போ நான் அதை பேசிக் எந்த நாலேஜ் இல்லாமல் தான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பேசிக் வந்து ஜாவா அண்ட் ஆப்டிடியூட் இது மாதிரி தான் டெஸ்ட்டாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்தேன். பட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஸ்கில் செட் வந்து அப்டேட் பண்ணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸாம்பிள் வந்துட்டு மெயின் வந்து இப்போ ஆட்டோமேஷன் தாண்டி இப்போ AI வரைக்கும் போயிட்டாங்க டெஸ்டிங்கில். ஸோ ஆட்டோமேஷனுக்கு நான் படித்தது வந்துட்டு ஃபர்ஸ்ட் செலினியம் படிச்சிருந்தேன். இப்போ வந்துட்டு நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பிளேரேட் வரைக்கும் பிளேரேட் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிளேரேட் வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்கு. ஸோ ஃப்ரெஷராக உள்ள வரப்போ மேபி டெஸ்டிங் சைட்லேருந்து வேணா அவங்க ஏதாவது நாலேஜ் கெயின் பண்ணிட்டு வரலாம். இப்போ AI போயிருச்சுனால ஏஐயோட ஒரு சின்ன கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் அது மாதிரி தான் பண்ணலாம். ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக போனோம்னா செலினியம் தாண்டி இப்போ ஜாவா செலினியம் தாண்டி இப்போ பைத்தான் செலினியம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ மேபி பைத்தான் செலினியம் அதில் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ பைத்தான் செலினியம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு வந்தா ஐடிக்குள்ள வரதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றீங்க. ஐடியில் உள்ள வரதுக்கு எவ்வளவு நாள் கோர்ஸ் வரும்? இன்ஸ்டியூட்டை பொறுத்து அண்ட் படிக்கிற நாலேஜை பொறுத்து ப்ரோ.